இப்போ ரொம்ப நேரமா லைவ்ல என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பிரவீன் காந்தி சாரும், சாண்ட்ராவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து சாண்ட்ராக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அசிடிட்டி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நீங்க வந்து இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நோய் பெருசாயிட்டே இருக்கும். ஒண்ணுமே இல்ல, என் உடம்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ உங்க உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அவர் பேச பேச கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, "இல்ல சார், அந்த நான் பச்சை மிளகாய் சாப்பிட்டதுனால தான் எனக்கு அசிடிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் மறந்துடுங்க" அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இது வந்து யூசர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நேத்து வந்து பணம் எடுத்துட்டு வரும்போது திவ்யா வந்து "நல்ல வாயன் சம்பாதிச்சத நார வாயன் திங்கிறான்" அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க போல இருக்கு. அது வந்து சாண்ட்ராவ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. நான் தான் மணி பாக்ஸ் எடுக்க போறேன். அவ ரூ. 1,00,000 சம்பாதிச்சுட்டு வந்ததை அது வந்து என்னைய டீஸ் பண்றதுக்காக தான் அவ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் மணி பாக்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இத நான் லைவ்ல பார்க்கல. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இத வீடியோல சொல்லி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, திவாகர் வச்சு எல்லாருமே ஃபன் பண்ணுறோம்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையிலே ஃபன் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ஸா இருந்தா கூட, எனக்கு என்னவோ திவாகர் கிட்ட கொஞ்சம் டூ மச்சா பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அவரும் வந்து திவ்யா கிட்ட திவ்யா எவ்வளோ அழகா இருக்க, எவ்வளோ அழகா இருக்கா, உண்மைய சொல்லு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. நீ சும்மா சொல்ற உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு இப்படி சொல்லிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு திவ்யா வந்துட்டு இல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சபரியும் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அவரு உண்மையிலேயே ஒரு பிரதர் மாதிரி திவ்யாவ சேஃப்கார்ட் பண்றதுக்காக திவ்யா கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அரோரா சொல்றாங்க, இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா திவ்யாவும் கெமியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவரு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் திவ்யாவ பார்க்கட்டும், திவ்யாவ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது எவ்வளோ அழகா இருக்கு பாரு. இப்படி தான்டா எப்போ லைவ் ஆன் பண்ணாலும் இந்த டயலாக் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சபரி எல்லாம் வந்துட்டு இப்போ பேய் இருக்கு, வியானா பிளான் பண்றாங்க. வீட்ல பேய் இருக்குன்னு நம்ப வைக்கலான்னு வியானா, அப்சரா, சிஜே எல்லாரும் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு எலுமிச்சம்பழத்த கட் பண்ணி அதில் ஏதோ பீட்ரூட் சாறு ஊற்றி அது கருப்பாக இருக்குது அப்படிலாம் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. எப்படிலாம் திவாகரை ஏமாற்றலாம், இன்றைக்கி நைட் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அப்புறமா திவாகரை சும்மா கழுத்தை பிடிக்க போகிறோம்னு சொல்லி கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்புறம் அரோரா காலை பிடிக்கிறாங்க. அப்புறம் விக்ரம் வந்துட்டு ஒரு இடுக்கின்னு சொல்லுவீங்கள்ல, அந்த பாத்திரம் எடுக்கிறதுக்கு அந்த இடுக்கி வச்சு மூக்கை பிடிக்கிறதுக்கு வராரு. இப்படி எல்லாருமா சேர்ந்து சும்மா திவாகர் கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இதுக்கு நான் படுத்து தூங்கவே செஞ்சுருப்பேன், இதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் ஆளாளுக்கு என்ன ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. எனக்கு தான் ஆனால் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு கண்டஸ்டன்ஸும் பண்ணுறது முன்னாடி சீசன்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட்டும் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அப்படியே எடிட் பண்ணி அதை பெருசாக்கி ஆப்போசிட் கண்டஸ்டண்ட்டோட ஃபேன்ஸ் வந்து பெருசாக்கி போட்டு விட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த கத்தி எடுத்துட்டாங்க, மூக்கை பிடிக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி விக்ரம் பற்றி என்னெல்லாம் சொல்ல போகிறாங்களோ தெரியல. அவங்களும் அதை ஃபன்னு நினச்சி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லைவில் எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.